வணக்கம் மக்களே. ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை தோணுச்சு. நாம் சில மனிதர்களை ரொம்பவே நேசிக்கிறோம், ஆனால் சில மனிதர்களை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. அது ஏன்? இந்த சில மனிதர்கள் என்ன அவ்வளோ லக்கியா? அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நாம் அட்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த அட்ராக்ஷனுக்கு ஏதாவது சைக்கலாஜிக்கல் இல்லை பயாலாஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதன் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட சயின்ஸுமே ஒரே ஒன்று தான். அட்ராக்ஷன்னா என்னென்னா, ஒருத்தரை விரும்புகிறது, அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறது, அதுதான் அட்ராக்ஷன். இது ரொமான்டிக்காக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை ஏஸ்தட்டிக்காக இருக்கலாம். ஒருத்தரை பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு சைக்கலாஜிக்கலாக 4 ரீசன்ஸ் இருக்குது. சில பல ட்ராமாஸை பார்த்தீங்கன்னா இதை நீங்களும் உணர்ந்துருப்பீங்க. என்னதான் 2 பேர் எனிமீஸாக இருந்து அவங்க அட்ராக்ட் ஆகி அவங்க ஒரு கப்பலாக ஃபார்ம் ஆயிருந்தாலும் அந்த ட்ராமாஸில் நிறைய எனிமீஸ் கூட ரியலைஸ் பண்ணுறது என்னென்னா, அவங்களுக்குள்ள சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அவங்க 2 பேர் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ரீசன் ஃபார் அட்ராக்ஷன், சிமிலாரிட்டி. 2வது ரீசன் அட்ராக்ட் ஆகிறதுக்கு என்னென்னா ப்ராக்சிமிட்டி. இப்போ யாராவது ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஜிம்லேயோ இல்லை உங்கள் வீட்டு அப்பார்ட்மெண்ட்லேயோ இருக்காங்க, நீங்கள் அவங்கள ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஃபெமிலியர் ஆக ஆக அவங்க உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்க. இன்னொரு ரீசனுக்கு அதை நம்மளை பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போது ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸில் யாரோ ஒரு பையனோ இல்லை பொண்ணோ உங்களை பார்த்து சிரித்தாலோ இல்லை உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலோ அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுறது ஒரு விதமாக அட்ராக்ட் ஆகிற ஒரு ரீசன். 4வது ரீசன் சைக்கலாஜிக்கலாக அட்ராக்ட் ஆகிறதுக்கு அட்டகாசமான அட்ராக்டிவான லுக். ஸோ இது நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும். யாராவது ஒருத்தர் அட்ராக்டிவாக இருந்தாங்க பார்க்குறதுக்குன்னா அவங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்ததுலாம் சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸ் தான். ஆனால் சில பயாலாஜிக்கல் ரீசன்ஸும் இருக்குது அட்ராக்ஷனுக்கு. இது சில ஹார்மோன்ஸ்னால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடாக்சின்ற கெமிக்கல், லவ் கெமிக்கல் நம்ம பாடியில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம அந்த அட்ராக்ஷனை உணரலாம். அதே மாதிரி டோப்பமின்ற ஃபீல் குட் ஹார்மோன் நம்மளோட பாடியில் சுரக்கும் போது அந்த அட்ராக்ஷனை நம்ம உணரலாம். ஸோ இப்போ நிறைய டேட்டிங் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா கையை தொடுறது, இல்லை கதவு திறக்கிறது, இல்லை ஒரு சிம்பிளான ஹக், இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸை உங்கள் பாடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க பாடியிலையும் ரிலீஸ் பண்ணும். ஸோ இது பண்ணுறதன் மூலமாக அந்த கெமிக்கலை நம்ம ரிலீஸ் பண்ண வைக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி சென்ட் மூலமாக ஃபெரமோன்ற ஹார்மோன் சுரக்குது, அதனால அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ பேசிக்லி நம்ம விஷுவல்ஸ் வச்சு சென்ட் வச்சு அட்ராக்ஷனை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ புரிஞ்சிச்சா மக்களே, வெறும் அழகு மட்டும் அட்ராக்ஷனுக்கு காரணம் இல்லைன்னு. ஏன்னா மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பழக பழக அவங்களோட லைஃப்பை இருக்க இருக்க அவங்கள நீங்கள் நேசிக்க அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கீங்கன்னு காட்டுறதுலையே பாதி அட்ராக்ஷன் அடங்கியிருக்கு. அதன் பிறகு அவங்களுடைய பாடியில் ஹார்மோன்ஸ் சுரக்கிறது, அதாவது ஆக்சிடாக்சின், டோப்போமின், இதெல்லாமே ஃபீல் குட் கெமிக்கல். அவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையே பாதி அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ அட்ராக்ஷன்றது வெறும் பியூட்டியில் மட்டும் இல்லைன்றதை இந்த வீடியோவில் சயின்ஸ் மூலமாக நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் டேட்டிங் போகும்போது கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நல்ல எண்ணத்தோட டேட்டிங்க்கு போங்க. கண்டிப்பாக என்ன தான் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்க இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருந்தால் கூட அட்ராக்ஷன்றது இது பேஸ் பண்ணது கிடையாது. அதில் இன்னும் மேலே இதில் நிறைய சைக்கலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு வே ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத நம்ம உணரலாம் இந்த வீடியோவின் மூலமாக. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ் டேட்டிங் கோச். டாடா.